வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக அதோட சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மில்க், பனானா, நட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல 2 பவுடர் கஸ்டர்ட். ஸோ கஸ்டர்டை கொஞ்சம் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் கீ. சரி, நெய் வந்து நல்லா உருகணும். உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிவோங்க. இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் வாழைப்பழம், நான் வந்து ரெட் பனானா யூஸ் பண்ணுறேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வச்சா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு சாஸ் பேனில் பால் ஊற்றிக்கோங்க. ஸோ ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து நல்லா கொதித்து ஓரளவு கட்டியாகணும். ரொம்ப கட்டியாகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இப்போ வந்து தனியாக எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் சில்லுன்னு ஆனால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து செட் பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ முதல்ல நெய்யில் வறுத்த அந்த பனானா கொஞ்சம், அடுத்ததாக இந்த கஸ்டர்டு மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முதலே ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பவுல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த பனானா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இப்போ கொஞ்சம் பனானா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மேலே போட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஸோ சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.